ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த கேள்வியும் வசனமும் என்கிற பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கி நம்ம கேள்வி பதில் பகுதிக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். முதலாவது கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷோர் ஆஃப் டெரின் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். ஒருத்தர் கேட்டிருக்கிறாங்க, இந்த ஷோர் ஆஃப் டெரின் அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு. ஷோர் ஆஃப் டெரின் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெரினுங்கிறது ஒரு இத்தாலியில் இருக்கக்கூடியதான ஒரு நகரம். அங்கே கத்தீட்ரல் ஆஃப் செயின்ட் ஜான் ஆஃப் பாப்டிஸ்ட், அதாவது யோவான் ஸ்நானகனுடைய ஆலயம், அந்த ஒரு ஆலயத்தில் ஒரு துணி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த துணி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவங்க நம்பிக்கையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவானவர் அடிக்கப்பட்டு சிலுவைக்கு நேராக கொண்டு வரப்படுகிறார், எருசலேம் வீதிகளிலே தள்ளப்படுகிறார். அப்பொழுது ஒரு பெண்ணானவள் அவருடைய முகத்தை துணியினால் துடைப்பதற்கு அந்த காரியத்தை செய்கிறார். அப்பொழுது அவர் வாங்கி தன் முகத்தை துடைக்கிறார். அப்பொழுது அவருடைய உருவம் அந்த துணியிலே பதிகிறது. அந்த துணியில் பதிந்த முகம்தான் இயேசு கிறிஸ்துவின் முகம் என்று சொல்லி, அந்த துணி புனித துணி என்று சொல்லி அவர்கள் பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். இது ஏறக்குறைய பல நூற்றாண்டு காலமாக இது பாதுகாக்கப்படுகிறது. இதற்கு பின்பாக பல சரித்திர குறிப்புகள் இருக்குது. அதாவது இது எப்படி இந்த துணி அந்த இடத்துலேருந்து இந்த டொரினுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சரித்திர குறிப்பு இருக்குது. நடுவில் இது வைக்கப்பட்டிருந்த இடம் ஒரு தீக்கிரையானது ஆக்சிடெண்ட்டில். அதற்கு பிறகு இந்த துணி எப்படி பாதுகாக்கப்பட்டது, இப்படி நிறைய விஷயங்களை அவர்கள் சொல்வார்கள். சரி, உண்மையிலே இது அப்படிதான், உண்மையிலே அப்படி இருக்கிற பார்த்தா வேதாகமத்தின் அடிப்படையில் இதுக்கு எந்த விதமான ப்ரூஃபும் நமக்கு இல்லை. தேவன் ஒரு துணியை கொடுத்தாரு அப்படின்ட்டு. ரெண்டு துணியை ஆண்டவர் தன்னுடைய மரணத்திற்கு பிறகு அவர் செய்கிறார். ஒன்று கல்லறையில் தலைமாட்டில் ஒன்று, கால் மாட்டில் ஒன்று வைக்கப்படுகிறது. அது ரெண்டும் பின்னால் தேவதூதனாக தெரிகிறது. அந்த துணி என்ன ஆச்சுன்றது அதுக்கப்புறம் நமக்கு இல்லை. அந்த துணிக்கும் ஷோர் ஆஃப் டெரினுக்கும் சம்மந்தம் இல்லை. இன்னொரு துணி இருக்கிறது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவர்கள் என்னுடைய வஸ்திரத்தின் மேல் சீட்டு போட்டார்கள்னு சங்கீதத்தில் தீர்க்க தரிசனமாக வருது. இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தின் மேலே ரோமர்கள் சீட்டு போட்டார்கள். அந்த வஸ்திரம் ஒரு மூத்த குமாரனுக்கு அல்லது சேஷ்டபுத்திர பாகம் உள்ளவனுக்கு யூத தாய் ஒன்று தன் கையாலே நெய்து கொடுக்கக்கூடியதான ஒரு வஸ்திரம். அது ஒரு விசேஷித்த வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை, அதாவது ஒவ்வொரு யூத மகனுக்கும் தன் தலைமகனுக்கு அந்த தாய் செய்து கொடுப்பாள். அப்படி மரியாள் செய்து கொடுத்தான ஒரு வஸ்திரம் தான் அது. பின்னாட்களில் அந்த வஸ்திரத்தை தான் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அது என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, எங்கே ஆரம்பித்து எங்கே முடியும்னு தெரியாது. அப்படி ஒரு விசேஷமான வஸ்திரம். இதுக்கு பின்னாடி நிறைய ஆவிக்குரிய சத்தியங்களும் இருக்கிறது. நாம் இப்போ அதுக்குள்ளே போகலை. இந்த ஷோர் ஆஃப் டெரின் அப்படிங்கிறது உண்மையா அப்படின்னா, இது ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு இது வரைக்கும் ஏன் அப்படின்னு சொல்கிறோம்னா, பைபிள் படி இதுக்கு ப்ரூஃப் இல்லை. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துவினுடைய முகம் இப்படி தான் இருக்கும் என்று அவர்கள் ஒன்றை காட்ட விரும்புகிறார்கள், ஒரு ப்ரூஃப் எடுக்க விரும்புகிறார்கள். இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய இமேஜை எங்கேயுமே விட்டுட்டு போல. அப்போ இன்றைக்கி இருக்கிற அந்த இமேஜ் எல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய இமேஜ் இல்லையா அப்படின்னா கிடையவே கிடையாது. இதை நம்ம பல தடவை ஆதாரபூர்வமாக இதுக்கு பின்புலமாக இருக்கக்கூடியதான இமேஜஸ்லாம் யார், எங்கேருந்து கொண்டு வரப்பட்டது, யாரால் கொண்டு வரப்பட்டது, இப்படி நிறைய செய்திகள் நாம் கொடுத்துட்டோம். ஸோ இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த ஷோர் ஆஃப் டெரினுங்கிறது 100% அவர் கிடையாது. இதோட ஒரு படி மேலே போயெல்லாம் சொல்லுவாங்க. அந்த துணியில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் இருக்கக்கூடியதான அந்த டாட்ஸை எடுத்து, அந்த டாட்டில் இருக்கக்கூடியதான பிளட்டை எடுத்து, அதை அவங்க கண்டுபிடிச்சி இயேசு கிறிஸ்து என்ன பிளட் குரூப்லாம் கண்டுபிடிச்சிட்டோம்லாம் சொல்லுவாங்க. 100% போய் இதில் எந்த விதமான உண்மைத்தன்மையும் கிடையாது. அது அவரோட நம்பிக்கை. இந்த மாதிரி நம்பிக்கை நிறைய இருக்குது. ஒவ்வொரு மதக்காரர்களுக்கும் எப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அதே மாதிரி கிறிஸ்தவத்தில் இயேசு கிறிஸ்துவோடைய துணி அப்படின்னு சொல்லி, ஒரு முகத்தை துடைத்த துணி அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய காரியங்களை அநேக கிறிஸ்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்க ஒழிய ஆதாரபூர்வமானது கிடையாது. இதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதை தொட்டால் ஹீலிங் நடக்குது அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. அதுக்கான எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. நாம் அடுத்த கேள்விக்குள்ள போகலாம். இங்கே ஒருத்தர் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, கிழக்கத்திய புத்திரர் என்றால் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த கிழக்கத்திய புத்திரரை குறித்து நாம் தெரியணும்னா கொஞ்சம் பின்னாடி போகணும். பைபிளில் எங்கே போகணும்? ஆதியாகமத்துக்கு போகணும். தேவன் இந்த பூமியை படைக்கும் போது ஒரே கண்டமாக தான் இருந்தது. இப்போ நம்ம பார்க்கக்கூடியதான இந்த கண்டங்கள் அப்படின்னு கிடையாது. தண்ணீர் எல்லாம் ஒரு இடத்தில் சேர கடவுது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10-11. தண்ணீர் எல்லாம் ஒரு இடத்தில் சேர கடவுது, வெட்டாந்தரை உண்டாக கடவுது. சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார், வெட்டாந்தரைக்கு பூமி என்று பெயரிட்டார். இந்த வெட்டாந்தரை ஒன்றாகத்தான், ஒரே கண்டம், அவ்வளோதான் இருந்தது. இதில் கிழக்கு பக்கத்தில் தான் காயினுடைய சந்ததி உருவாகுது. ஏன்னு சொன்னால், அவர் தான் என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிழக்கிலே நோத் என்கிற இடத்துல போய் அவர் தன்னுடைய நகரத்தை கட்ட ஆரம்பிக்கிறார். தன்னுடைய பையன் ஏனோக்கு பேரில் கட்டுறார். சரி, இவர் எங்கே போனார், ஆதாம் எங்கே போனார் அப்படின்னா, ஈராக் பக்கம் போகிறார். ஈராக்குங்கிறது நமக்கு நார்த் மேலே வந்துடும், ஈக்வேட்டாருக்கு மேலே வந்துடும். அதாவது ஐப்ராத் நதிக்கரையோரத்துக்கு தான் அவர் போகிறாரு. அங்கே தான் மனித சமுதாயம் உருவாச்சுங்கிறதுக்கான ப்ரூஃப் நமக்கு கிடைச்சிருக்கு.
ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கும் போது இந்த கிழக்கத்திய புத்திரர்கள் தான் ஞானத்தில் சிறந்தவர்கள், உலக ஞானத்தில் சிறந்தவர்கள். அதுக்கு தான் நம்ம ப்ரூஃபாக சொல்லுவோம். காயினுடைய சந்ததியார் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போவே அவங்க வந்து மியூசிக்கில், என்டர்டெயின்மெண்ட்டில், அப்புறம் வியாபாரத்தில், இரும்பு, பித்தளை, இந்த மாதிரி காரியங்களில் அவர்கள் பூமியிலிருந்து எடுத்து வியாபாரம் பண்ண தொடங்கி விட்டார்கள். எப்போ? அந்த காலகட்டத்திலே அவங்க ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்க. காயினுடைய 8 சந்ததிக்குள்ள இது வரும். அதற்கு பிறகு இந்த கிழக்கத்திய புத்திரர்கள் என்பது நோவா காலத்தில் முழுவதுமாக அழிக்கப்படுகிறது. இந்த 3 பேரால் தான், நோவாவுடைய 3 பசங்களால் தான் ஸ்தாபிக்கப்படுகிறது. இந்த 3 பேர் என்று சொல்லக்கூடிய சேம், காம், யாபேத், இந்த 3 ரேசிசம் நம்ம சொல்லுவோம். அதாவது மஞ்சள், வெள்ளை, கருப்பு, காக்கசைட்ஸ், மாங்கலைட்ஸ், நெக்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு இனத்தினுடைய நிறத்தை வைத்து சொல்லக்கூடியது. இந்த 3 இனத்தை தான் பின்னாட்களில் ஐரோப்பா, மங்கோலியர்கள், சீனர்கள் பின்னாட்களில், அதற்கு பிறகு கருப்பர்கள், கானானியர்கள், ஆப்பிரிக்கன்ஸ், அவங்க வழியாக வந்த நம்ம. ஸோ இந்த பிரிவுகள் 3. இது இல்லாமல் அதுக்கு பிறகு ஒரு 2-3 பிரிவுகள் இவங்களுக்குள்ள உட்பிரிவு ஏற்பட்டது. இது கானானுடைய இது நோவாவுடைய காலத்திற்கு பிறகு ஏற்பட்டதான 3. இந்த 3ல் கிழக்கு பக்கம் குடியிருந்தவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யாபேத்தோடைய வம்சத்தை சார்ந்தவர்களும் கானானியர்களும் சேர்ந்து கிழக்கு பக்கம், அதாவது ஈக்குவடாருக்கு மேலே மங்கோலியர்களும் ஈக்குவடாருக்கு கீழே ஆசிரியர்களும் ஆகிய நாம் இருந்தோம். முற்காலத்தில் இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஆப்கானிஸ்தான்லேருந்து இந்தியா வரைக்கும், ஆஸ்திரேலியா வரைக்குமே பொதுவாக நாம தான் குடியிருந்தோம். அதாவது தமிழர் இனம் என்று சொல்லக்கூடிய கருப்பர் இனம் தான் குடியிருந்தார்கள். கானானியருடைய வம்சத்தில் வந்தவர்கள் தான் இருந்தார்கள் என்று சொல்வார்கள். இவர்கள் தான் ஞானத்தில் சிறந்தவர்கள். இப்போ எப்படி இவங்க ஞானத்தில் சிறந்தவங்கன்றதுக்கு வேதக பூர்வமான நீங்கள் ப்ரூஃபை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னாகமத்தின் புஸ்தகத்தில் இஸ்ரவேலர்கள் கானானுக்குள்ளே பிரவேசிக்கும் போது அப்போவே அவர்கள் அரணான பட்டணத்தை கட்டியிருந்தார்கள் நம்ம பார்க்குறோம். அப்போவே அவங்களுடைய கல்டிவேஷன் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு திராட்சை கொலையை 2 பேர் தூக்கிட்டு வர ஹைபிரிட் கல்டிவேஷன் அப்பயே இருக்குது அந்த காலத்திலேயே. ஸோ இதெல்லாம் அப்பயே கானானியர்களுக்குள்ளே இருந்ததான ஒரு பவர்ஃபுல்லான அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஞானம்னு சொல்லலாம். இந்த கிழக்கத்திய புத்திரர்கள் ஞானத்தில் சிறந்தவர்கள். சாலமோனை கம்பேர் பண்ணும்போது கிழக்கத்திய புத்திரன் ஞானத்திலும் இவர்கள் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் நமக்கு ஒரு ப்ரூஃப் வேணும்னு சொன்னால் யோபு கிழக்கத்திய புத்திரை சார்ந்தவராக இருக்கிறார். ஸோ இந்த மெசபொத்தாமியா தேசம், ஈராக்குக்கு இந்த பக்கம் ஈரான், அப்புறம் இந்தியா, இந்த மாதிரி பகுதி ஆப்கானிஸ்தான், இது எல்லாமே கிழக்கத்திய புத்திரை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். இந்த கிழக்கிலிருந்து தான் நமக்கு வானசாஸ்திரிகள் வந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். யாரை பார்க்க? இயேசு கிறிஸ்து பிறந்ததை பார்க்க வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதுக்கு பின்னாடியும் ஒரு சத்தியம் உண்டு. என்னன்னு சொன்னால் இஸ்ரவேலர்களுக்கு தேவதூதர்கள் வழியாக கண்டுபிடிக்கப்பட்டார்கள். அதாவது தேவதூதன் வந்து சொல்றா, இஸ்ரவேலர்களுக்கு தாவீதின் ஊரிலே உங்களுக்கு ரட்சகர் பிறந்திருக்கிறார். ஆனால் கிழக்கத்திய புத்திரர்கள் அவர்களாவே கண்டுபிடிக்கிறார்கள் இப்படி ஒரு நட்சத்திரம் வருது. அப்போ அவங்க வானசாஸ்திரத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க ரொம்ப முன்னேறினவங்களா இருக்கிறாங்க. அதை தான் சொல்றேன், கிழக்கத்திய புத்திரர்கள் என்று சொல்லக்கூடியவருடைய ஞானம் மிகப்பெரியது. அது யாரை குறிக்கிறது என்று சொல்லும் போது பெரும்பாலும் கானானியர்கள் என்று சொல்ல அவர்கள் தான் இந்த பகுதியில் குடியிருந்தார்கள். அந்த கானானியருடைய ஒரு பிரிவாக வந்தவர்கள் தான் கருப்பர்கள். அந்த கருப்பரில் ஒரு பிரிவாக இருக்கிறவர் தான் நீங்களும் நானுமாக தமிழர்களாக இருக்கிறோம். ஆனாலும் இப்பொழுது கருப்பும் என்றும் இல்லை, வெள்ளை என்றும் இல்லை, மஞ்சள் என்றும் இல்லை, ஆணும் என்றும் இல்லை, பெண்ணும் என்றும் இல்லை, யூதனும் இல்லை, கிரேக்கனும் இல்லை. நாம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினால் கழுவப்பட்ட ஒரே சகோதரர்களாக இருக்கிறோம். ஒரே தேவனை ஆராதிக்கிறோம். ஒரே ஸ்தலத்துக்கு நாம் போக போகிறோம். நாம் அடுத்த கேள்விக்கு நேராக கடந்து போவோம். ஒரு சகோதரி விதமாக கேட்டிருக்கிறாங்க, எனக்கும் எங்கள் கணவருக்கும் ஒரு கான்வர்சேஷன், அதில் தண்டிக்கப்படும் போது இந்த பூமியில் தண்டனை வருது, ஆக்கினை தீர்ப்பு வருது, உதாரணமாக இந்த கொரோனா வைரஸ்னு அவங்க எழுதியிருக்கிறாங்க. வரும்போது கூட நல்லவர்களும் பாதிக்கப்படுகிறார்களே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்கிறாங்க. அவங்க கான்வர்சேஷனில் இது நடந்திருக்குது. இந்த தண்டனையை கர்த்தர் கொடுக்குறாரு அந்த சகோதரி சொல்ல, கணவர் சொல்லியிருக்கிறார், அப்படின்னா ஏன் நல்லவங்களும் பாதிக்கப்பட்டாங்க, நிறைய ஆவிக்குரியவங்களும் இதில் பாதிக்கப்படுறாங்களே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுனே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை, இந்த ஆக்கினை தீர்ப்பை தேவன் அனுப்பும்போது யார் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிக பாவம் இருக்கிற நாடு பாதிக்கப்படுகிறது. அதிகமாக தேவனுக்கு விரோதமாக போகிறவர்களுக்கு இந்த ஆக்கினை தீர்ப்பு வருகிறது. அவைகளுக்கு நடுவிலேயே இதை பயன்படுத்தி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளையும் எடுத்துக்கொள்ளுகிறார். தேவன் தம்முடைய பிள்ளைகளை பூமி விட்டு எடுப்பதற்கு பல வழிகளை வச்சிருக்கிறார். எத்தனையோ தேவ பிள்ளைகள் ஆக்சிடென்ட்ல இறந்திருக்கிறாங்க, ஊழியக்காரங்க இறந்திருக்கிறாங்க. இது நம்ம அகால மரணம்னு சொல்லுவோம். ஆனால் தேவன் அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை எடுத்துக்கொண்டார். தீங்கு வராதற்கு முன்னே நீதிமானை எடுத்துக்கொண்டார்னு இருக்கு. தேவனுடைய திட்டத்துக்குள்ள நம்ம தலையிட முடியாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், எருசலேமை தீக்கிரையாக்கும்படிக்கு நேபுகாத் நேச்சாருக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். காரணம் எருசலேமினுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், அநீதிகள். அந்த தேவாலயம் தீக்கிரையாக்கப்பட்டதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பாவம் தான். ஆனால் அவைகளுக்கு நடுவில் தானியேலும் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவும் மொர்தெக்காயும் பாதிக்கப்பட்டார்கள். ஏன்னா அவங்க அதுலேருந்து சங்கிலியில் கட்டப்பட்டு இழுத்து கொண்டு வந்தார்கள் இருக்கு. இவங்க என்ன தப்பு பண்ணாங்க?
இவங்க அங்கே உண்மையாக வாழ்ந்தவங்க தானே, இவங்க பரிசுத்தவான்கள் தானே. இன்னும் சொல்ல ராஜ குலத்தை சார்ந்தவர்கள் இருக்கு. தானியேல் எப்படி அவன் எருசலேமில் ஜெபம் பண்ணானோ அப்படியே தான் இருக்கிறான். இங்கே வசனம் சொல்லுது தன் சாப்பாட்டில் கூட தீட்டுப்படக்கூடாதுன்னு அவ்வளோ வைராக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். ஏன் இவனுக்கு இந்த ஆக்கினை? அவன் பட்ட பாடுகள் ரொம்ப அதிகம். அவனை கொண்டு வரும்போது அவன் என்னென்ன பண்ணாங்கன்றதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். ஏன் இந்த பாடுகள்? தேவன் சில நேரத்தில் அதை அனுமதிக்கிறார். ஆனால் தேவன் அதை நிரந்தரமாக்கவில்லை. மற்றவங்களுக்கும் அந்த ஆக்கினை தீர்ப்பில் அவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை அங்கே கட்டளையிடுகிறார். தானியேல் அங்கே உயர்த்தப்படுகிறான். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உயர்த்தப்படுகிறார்கள். மொர்தெகாய் உயர்த்தப்படுகிறார். தேவன் ஆக்கினை தீர்ப்பையோ அல்லது ஒரு பிரச்சனையோ அனுப்பும் போது அவைகளுக்கு நடுவில் தேவ பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்கு. சரி, ஏன் சில தேவ பிள்ளைகள் மரணம் அடைகிறாங்க அப்படின்னா தேவன் அவர்களை எடுத்துக்கொள்வதற்கு அதை பயன்படுத்துகிறார். தேவனுடைய திட்டத்தை நம்ம ஏன்னு கொஸ்டின் பண்ணவே முடியாது. கர்த்தருக்கு அவர்கிட்ட அநீதி என்பதே கிடையாது. அவர் பாரபட்சம் இல்லாத தேவன் வசனம் சொல்லுது. ஆகவே இவைகளுக்கு நடுவில் தேவ பிள்ளைகள் பிரச்சனைகளுக்குள்ள போறாங்கன்னா ஒரு ஆசீர்வாதத்துக்காக தான் அதுக்குள்ள போறாங்க. ஒருவேளை அவைகள் நடுவில் அவங்க மரித்து போறாங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பூமியை கடந்தவர்கள் பரதேசிக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். அது இன்னும் பெரிய ஆசீர்வாதம். ஆகவே தேவனிடத்தில் அநீதி கிடையாது, தேவனிடத்தில் பாரபட்சமும் கிடையாது. எதை செய்தாலும் கர்த்தர் கரெக்டாக தான் செய்வார். இவங்க இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்கன்னா, இது கொஞ்சம் எனக்கு சொல்லியிருக்கிற கேள்வி என்னென்னா, எப்போ பார்த்தாலும் நீங்கள் சிஸ்டர்ஸ்க்கே அட்வைஸ் பண்ணுறீங்க, பிரதர்ஸ்க்கே அட்வைஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்னுடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். நான் அதிகமாக யாருக்கிட்ட பேசுகிறேன்னா பிரதர்ஸ்கிட்டையும் ஊழியக்காரங்களுக்கு தான் நிறையா பேசுகிறேன். சகோதரிகளுக்கு எப்பயாவது ஒரு தடவை தான் இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறேன். அதுவும் வேதாகமத்தின் வசனத்தோடு கூட வரும்போது அதை பற்றி நம்ம சொல்கிறோம். அதிகமாக நான் பேசுவது சகோதரர்களுக்கும், அதையும் தாண்டி கணவர்களுக்கும், அதையும் தாண்டி ஊழியர்களுக்கும். நான் நிறைய ஊழியர்களுக்கு பேசுகிறேன்னு சொல்லி தான் ஊழியர்களே என்கிட்ட கோச்சிக்கிறாங்க. நான் யாரையும் பர்டிகுலராக இவங்கள தான் நம்ம தாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம் இந்த மாதிரி கான்செப்டுக்குள்ள நான் போகவே மாட்டேன். அந்த சிச்சுவேஷனுக்கு யாருக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ ஆவியானவர் உணர்த்துறாரோ அதை நம்ம சொல்கிறோம். அதை தாண்டி எதுவும் தனிப்பட்ட முறையில் நமக்கு யார் மேலேயும் கோபமும் கிடையாது, வருத்தமும் கிடையாது. ஆகவே நீங்கள் தயவு செஞ்சு அப்படி நினைக்க வேண்டாம். அந்தந்த சூழ்நிலையில் யார் யாருக்கு என்னென்ன சொல்லணும்னு நமக்கு தோணுதோ அதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். பொதுவாக ஆவியானவர் நடத்துகிறார். எல்லா கணமும் அவர் ஒருத்தருக்கு தான். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு என்னை தப்பாக எடுத்துக்கொள்ளாதீங்க. நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். இங்கே ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. என்னன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கு பிறகு யோசேப்பு ஏன் பைபிள்லேயே இல்லை, அதுக்கப்புறம் யோசேப்பை பற்றி ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யோசேப்பு மரியாதை திருமணமே பண்ணலை. ஏன்னா அவங்களோட சந்தேகத்தை சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு மதஸ்தானுடைய கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஒரு பிரிவினருடைய ஒரு கூற்று. இது என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு பிறகு 2 பேரை பிரிஞ்சுட்டாங்க. மரியாள் இயேசுவோடையே இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் யோசேப்பை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. அப்போ அந்த பிள்ளைகள் அதெல்லாம் எங்கே வந்ததுன்னா மரியாளுடைய சொந்தக்கார பிள்ளைகள். மரியாளுக்கு அக்கா தங்கச்சி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள். ஸோ மரியாள் அவங்களுக்கு பெரியமாவோ சித்தியாவோ இருக்கணும். ஸோ அந்த பிள்ளைகள் தான் அம்மானு கூப்பிட்டு அப்படி இருந்தாங்க. இப்படி பல கதைகள் இருக்குது. இது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து 30ஆவது வயசில் ஏஞ்சி பிரசங்கம் பண்ணுறார். ஜெபாலயத்தில் பிரசங்கம் பண்ணும்போது அங்கே இருக்கிறவன் சொல்கிறான், இவன் யோசேப்பின் மகன் அல்லவா, இவன் தச்சனின் மகன் அல்லவா. அப்போ இயேசு கிறிஸ்து 30 வயசு வரைக்கும் யோசேப்பின் மகன் எனப்படுவது ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அந்த ஊரில் எல்லாருமே தச்சனின் மகன், அவர் செஞ்ச வேலையும் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அப்படின்னா யோசேப்புக்கு திருமணம் ஆகலையா? சரி, இன்னும் ஒரு படி மேலே போய் வசனம் தெளிவாக சொல்லுது, முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவள் அவனை அறியாதிருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? யோசேப்பு மரியாதை அறியாதிருந்தான்னா என்ன அர்த்தம்? முதல் குழந்தை பிறக்கிற வரைக்கும் அறியலன்னா அதுக்கப்புறம் அறிந்தான்னு அர்த்தம். அதான் அது அண்டர்ஸ்டுட். வசனம் தெளிவாக இருக்கு. அப்போ மரியாதை யோசேப்பு அதுக்கப்புறம் திருமணம் பண்ணி அநேக பிள்ளைகள் அவர்களுக்கு பிறந்தார்கள். இதில் என்னன்னா, மரியாதை தெய்வத்தாய் ஆக்கிறதுக்கு, புனித தாய் ஆக்கிறதுக்கு அந்த அம்மாவுடைய வாழ்க்கையை அவங்க என்ன செய்கிறாங்கன்னா மாற்றி அமைக்க ட்ரை பண்ணுறாங்க. கல்யாணமாகி குழந்தை பிறந்தா அதுக்கப்புறம் அவங்க பரிசுத்தவாட்டியாக மாற முடியாதுன்னு யார் சொன்னது? திருமணமாகி குழந்தை பிறந்த பிறகுதான் ஏனோக்கு தேவனோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டார்னு இருக்கு. அதனால் மரியாதை நம்ம மட்டுப்படுத்திடக்கூடாது. அதுக்கப்புறம் அவங்க திருமணமாகி குழந்தையெல்லாம் இருந்துச்சு அவங்களுக்கு. அந்த சகோதரனோடு கூட தான் அவங்க வராங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரன் என்று அழைக்கப்பட்டாங்க. இயேசு சொன்ன சகோதரர்கள் அப்போஸ்தலர்கள். ஆனால் மரியாளுடைய பையனையே இயேசுவின் சகோதரன் பைபிளில் இருக்கு. அதனால இந்த மாதிரி காரியங்கள் பல காரியங்களாக புனையப்படுகிறதான கதைகள். இதற்கு பின்னாடி எந்த விதமான ஆதாரமும் இருக்காது. அது யாரையாவது ஒருத்தர் உயர்த்துவதற்காக சொல்லப்படுகிற காரியங்கள். வேதத்தில் இயேசு கிறிஸ்து தச்சனின் மகன், யோசேப்பின் மகன் என்பது தெளிவாகவே இருக்கிறது. நாம அடுத்த கேள்விக்கு போகலாம். எலியா, மோசே இவங்க 2 பேரும் மருவமலையில் இயேசு பார்க்குறாங்க.
ஒரு செய்தியில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க மரித்தவர்கள் மீண்டும் வர முடியாதுன்னு சொல்கிறீங்க. இந்த இடத்துல எலியாவும் மோசேவும் வராங்க அப்படின்னு பார்க்குறோம். இன்னொரு செய்தியில் என்ன சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மரித்தவங்க பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொல்கிறீங்க. இப்போ போக முடியாது, யாரும் போல, எல்லாம் பேரடைஸ் தான் போனாங்கன்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது பவுல் போனதாக சொல்கிறாரு, எலியா போனதாக சொல்கிறாரு, அப்போ இவங்களாம் பரலோகத்துக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நான் அந்த 2 கேள்விக்கு மேலே பதில் சொல்கிறேன். முதல்ல எலியாவும் மோசேவும் வந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலியாவும் மோசேவும் தேவனுடைய திட்டத்தின்படி அவர்கள் ஆவியிலே வருகிறார்கள். அங்கே வந்து அவர்கள் இயேசுவோடு கூட பேசி கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 பேரும் மீண்டும் வந்து 2 பேரும் ஊழியம் பண்ண போகிறாங்க. 11ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தின விஷயத்தில் வாசிக்கிறோம். அங்கே 2 சாட்சிகள் தான் இருக்குது. அது எலியாவா மோசேவான்னு தெரியாது. ஆனால் நான் நம்புகிறேன் அங்கே நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் அவங்க 2 பேர் செய்கிறது தான். அதனால் அவங்க 2 பேராக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நம்ம நினைப்போம். இங்கே இவர்கள் வந்தது ஆவியிலே வந்தார்கள். இன்னொன்று நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு முன்பாக வரைக்கும் மரணம் ஜெயமாய் விழுங்கப்படவில்லை. பாதாளத்தின் திறவுகோல் பிசாசின் கையில் இருந்துச்சு. அதனால் அவர்கள் தேவ சாயலை அடையாமல் இருந்தார்கள். கிறிஸ்துவின் சாயலை அடையணும். கிறிஸ்துவின் சாயலை அடையணும்னா அந்த சாயல் ஆதாமினால பிசாசுக்கு கொடுக்கப்பட்டது. திருப்பி அந்த சாயலை கிறிஸ்து ஜெயிக்கணும். ஜெயிச்சாதான் அந்த சாயலை தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு அவர் கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக வரைக்கும். அதனால தான் ஆபிரகாம் லாசரு சம்பவத்தில் ஆபிரகாம் நமக்கு தெரிகிறார், அது ஆபிரகாம்னு தெரியுது. இங்கே வரும்போது மோசே எலியான்னு தெரியுது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு, மரணத்திற்கு பிறகு நம்மை பற்றி வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 3:1-2 இனி நாம் அவரை போல இருப்போம். ரோமர் 8:29 சொல்லுது குமாரனின் சாயலுக்கு நாம் ஒப்பாக இருப்போம் அப்படின்னு இருக்கு. அதனால இனிமேட்டு அந்த பழைய சாயல் எதுவுமே தெரியாது. அதனால தான் பரலோகத்துக்கு போன யோவானால அங்கே யாரையுமே பார்க்க முடியல. எந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவங்களுடைய முகம் எதுவுமே அவருக்கு தெரியல. காரணம், இயேசு கிறிஸ்து அந்த தேவ சாயலை ஜெயித்து விட்டார். 2வது கேள்வி, பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி எலியா பவுலெல்லாம் போனேன்னு சொல்கிறாங்களே, இங்கிலீஷில் ஹெவன்ஸ்ன்னு இருக்குது. நல்ல கவனிக்கணும், 3rd heaven. ஏற்கனவே நான் இதுக்கான விளக்கம் நிறைய கொடுத்துருக்கிறேன். 7 வானங்கள் உண்டுன்னு சொல்றது யூதருடைய நம்பிக்கை. அதன்படி 3வது வானம் என்பது பரதீசு, பேரடைஸ். நான் சொல்லக்கூடிய பரலோகம் என்பது பிதா வாசம் பண்ணக்கூடிய பரலோகம். பரலோகங்களே அவரை துதியுங்கள் இருக்கு. அப்போ அந்த பரலோகங்கள் அப்படின்னா ஹெவன்ஸ், பிதா இருக்கக்கூடியது ஒன்று இருக்கு. பேரடைஸ், ஆவிகள் இளைப்பாடுற ஒரு ஸ்தலம் இருக்கு. வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள், பிசாசு இருக்கக்கூடிய வானம் ஒன்று இருக்குது. நாம பார்க்குற வானம் ஒன்று இருக்கு. இதைத்தான் நம்ம வானங்கள் அப்படின்னு சொல்றோம். இங்கிலீஷ்ல ஹெவன்ஸ்னா வானங்களையும் குறிக்கும், பரலோகங்களையும் குறிக்கும். நாம திருப்பி திருப்பி சொல்றோம், பிதா இருக்கக்கூடியதான பரலோகத்திற்கு யாரும் போகவில்லை. பரலோகம் என்பது வேறு லோகம். அதுல நிறைய, பிதாவுக்கு அநேக வாசல்கள் உண்டு. அதுல ஒன்று தான் எலியா போனார். பிதாவுக்கு இருக்கிற பரலோகத்துக்கு போனார்னு சொல்ல முடியாது, அவர் ஏறி போனார். அதே மாதிரி இன்னொரு இடத்துக்கு தான் பவுல் போனார். 3வது வானம் வரைக்கும் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்னு இருக்கு. திருப்பி அவர் வந்தார்னு இருக்கு. அதனால இங்க நாங்கள் வசனம் தெளிவா இருக்கு. இதை வச்சுட்டு நாம என்ன நினைக்க விரும்புறோம்னா, அப்ப இன்னைக்கெல்லாம் போயிட்டு வராங்களே, கண்டிப்பாக இவர்கள் சொல்ற பரலோகத்துக்கும் பிதா சொல்ற பரலோகத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. வேதத்தின்படி நம் கண்கள் காணவும் இல்லை, நம் காதுகள் கேட்கவும் இல்லை. நாம போகும்போது தான் பிதா இருக்கிற பரலோகத்தை நாம் பார்க்க போறோம். இப்போ இன்னொருத்தர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். யோவான் போய் பார்த்தாரு, ஆவிக்குள்ளாகி அவருக்கு அது வெளிப்படுத்தப்பட்டது. இப்படிதான் பரலோகம் இருக்கும். இது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அது மறைக்கப்பட்டது. ஏசாயா கூட இங்கிருந்து சிங்காசனத்தை தான் பார்க்கிறார். ஆவிக்குள்ளாக எசேக்கியேல் எடுத்துக்கொள்ளப்படுறார். அவர் கூட அந்த பரலோகத்தில் உள்ள ஒரு விஷயத்துல பார்க்கிறாரு ஒழிய, யோவான் மாதிரி பரலோகத்துக்கு உள்ள போய் அவர் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணாருன்னு இல்லை. ஆராய்ச்சி மீன்ஸ் தேவன் அவர் காட்டினார்னு இருக்கு. அந்த இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு பிறகு அதுவும் யோவானுக்கு அது கிடைத்தது. நாம இன்னைக்கு சொல்லக்கூடிய அப்படி ஒரு வேளை ஒரு சிலர்லாம் நாங்களும் போறோம் யோவான் மாதிரின்னா, இவங்க போயிட்டு பார்த்துட்டு வர சொல்றதுக்கும் பைபிளில் சொல்றதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. இவங்க போயிட்டு அதன்படி சொன்னாங்கன்னா கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும். இவங்க யோவான் மாதிரி பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து அவங்க செஞ்சாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இவங்க சொல்ற பரலோகத்துக்கும் பைபிளில் சொல்லியிருக்கிற பரலோகத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆகவே மனிதர்கள் வசனத்தின்படி அவரை ஒருவரும் ஒரு காலம் கண்டது இல்லை. ஏன்னா பிதாவை பார்த்தேன்னு சொல்றாங்க, பரலோகத்துக்கு போய் ஒருவரும் ஒரு காலம் அவரை கண்டதில்லை. நம்ம கடைசி கேள்விக்கான பதிலை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கிறிஸ்துமஸை பற்றினதான ஒரு கேள்வி. நாம கடைசி கேள்விக்கான பதிலை பார்க்க போறோம். இந்த கடைசி கேள்வி கிறிஸ்துமஸை பற்றின ஒரு கேள்வி. ஒருத்தர் கேட்டிருக்கிறாங்க, கிறிஸ்துமஸ் ட்ரீ இதோடைய பூர்வீகம் என்ன, கிறிஸ்துமஸ் ட்ரீ எப்படி வந்துச்சு, பைபிளுக்கு அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கிறிஸ்துமஸ் ட்ரீ பைபிளில் இருக்கா, இது பைபிளில் சொல்லப்பட்டதான ஒரு காரியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு 2-3 தான விளக்கங்கள் இருக்கு. முதலாவதாக, இந்த மரம் கான்செப்ட் என்ன
மரத்தை வழிபடுவது அல்லது மரத்தை வீட்டில் வைப்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எரேமியா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இந்த மர வழிபாட்டுக்கான ஒரு ஆதார வசனம் இருக்கு. அவர் காட்டுக்கு போய் ஒரு மரத்தை வெட்டுகிறார்கள். அது தச்சன் கையார்க்கபடியால் வார்க்கப்படும், அது அசையாதபடிக்கு ஆணிகளால் அடிக்கப்படும், அது நெட்டையாக இருக்கிறது, பொன்னினாலும் வெள்ளினாலும் அதை அலங்கரிக்கிறார்கள் அப்படின்னு இருக்கு. அந்த மரம் தான் இப்போ கோல்டன் பேப்பர்லையும் சில்வர் பேப்பர்லையும் அலங்கரித்து உங்கள் வீட்டுக்குள்ள இன்னைக்கு உள்ள வேர்ஷனாக இருக்குது, மாடர்ன் வேர்ஷனாக இருக்குது இன்னைக்கு. அப்போ அன்னைக்கு 10ஆம் அதிகாரத்தில் எரேமியா புஸ்தகத்தில் சொல்லப்படுகிற அது என்ன அப்படின்னா, 1ஆம் வசனம் சொல்லுது, புறஜாதியாருடைய வழிபாடுகளை கற்றுக்கொள்ளாதிருங்கள் அப்படின்னு இருக்கு. அவர்கள் பயப்படுறாங்களே, நீங்களும் பயப்படாதீங்க. எதுக்கு பயப்பட்டாங்க? பயந்து மரத்தை வச்சாங்க புறஜாதியார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரணம்னு ஒன்று பூமியில் வந்துச்சு. இந்த மரணத்தை ஜெயிக்கிறதுக்கு என்ன வழின்னு தெரில. அந்த மரணத்தை ஜெயிக்கிறதுக்கு ஜீவ விருட்சம், அதாவது நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய அந்த உயிர் கொடுக்கக்கூடிய மரம் அப்படின்னு ஒன்று எங்கே இருக்குது? ஏதேனுக்குள்ள இருக்கு. இது ஆதாம் வழியாக ஜனங்களுக்குள்ள வந்தது. அந்த மரத்தில் ஜீவன் இருக்கிறது. அந்த மரத்தின் பழத்தை சாப்பிட்டா ஜீவன் இருக்கு. அந்த மரத்துக்கிட்ட போயிட்டா ஜீவன் இருக்கு. ஏன்னா ஆண்டவரே சொல்றாரு, அந்த மரத்தின் பழத்தை பறித்து புசித்து அவன் என்றென்றைக்கும் உயிரோடு கூட இராதபடிக்கு அவனை துரத்தி விடுவோம். இப்போ இந்த தாட் அவனுக்கு இருக்கு. இதுதான் அவன் சந்ததிக்குள்ள வந்தது. இப்போ மரத்துக்கிட்ட போட்டால் உயிர் கிடைக்கும், மரத்துக்கிட்ட போனால் உயிர் கிடைக்கும்னு சொல்லி பின்னாட்களில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மரத்தை செலக்ட் பண்ணி கொண்டாங்க. கிரேக்கர்கள் ஒரு மரத்தை செலக்ட் பண்ணி கொண்டாங்க, எகிப்தியர்கள் ஒரு மரத்தை செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இனத்தாரும் தங்களுக்குன்னு ஒரு மரத்தை வச்சுக்கிட்டு, இந்த மரத்துக்கிட்ட போனால் நமக்கு நன்மை நடக்கும், இந்த மரத்துக்கிட்ட போனால் குழந்தை கிடைக்கும், இந்த மரத்துக்கிட்ட போனால் உயிர் கிடைக்கும் இப்படின்னு சொல்லி அவர்கள் சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் மர வழிபாட்டினுடைய ஆரம்பம், ஏதேன் தோட்டத்துக்குள்ளேருந்து வந்தது. அதற்கு பிறகு இந்த மரணம் வரும்போது ஒரு மரத்தை பார்த்து அவங்க வழிபடுறது இயல்பாக மாறிடுச்சு. இந்த மரத்துக்கிட்ட இருந்தால் உயிர் கிடைக்குமே, ஜீவன் கிடைக்குமே, அவங்க பயப்பட ஆரம்பிச்சாங்க மரணத்தை பார்த்து. அதை பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் மரணத்தை கண்டு அல்லது புறஜாதியார் பயப்படுறாங்களேன்னு நீங்க பயப்படாதீங்கன்னு சொன்னார். ஸோ மரம் என்பது அவர்களுக்கு, ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு மரத்தின் மூலமாக வந்த அந்த சாபத்தை, ஒரு மரத்தில் ஏறி நித்திய ஜீவனை நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டார். இதுக்கு பிறகு நமக்கு எந்த மரமும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரே ஒருவர் உண்டு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே உண்டு. அவர் தான் நித்திய ஜீவன் கொடுக்கிறவர். இப்போ இந்த மரத்தை ஏன் கொண்டு வரோம்? இப்போ எதுக்கு மரம் வருது வீட்டுக்குள்ள அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இது புறஜாதியாருடைய வழிபாட்டின் வழியாக வந்த அலங்காரம். கிறிஸ்தவத்திலே சொல்லணும்னா முதல் 3 நூற்றாண்டுக்குள்ள இந்த மர வழிபாடு கிடையாது, அல்லது மரத்தினுடைய டெக்கரேஷன் உள்ள வர்றது எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், நாங்கள் வழிபாடெல்லாம் செய்கிற ஒரு டெக்கரேட் பண்ணி அழகாக வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒருத்தருடைய ஒரு காலத்தினுடைய விக்கிரகம், அது இப்போ உங்களுக்கு அழகாக இருக்குது. நான் தான் சொல்லுவேன், இன்னொருத்தருடைய விக்கிரகம் அழகாக இருக்குன்னு வீட்டுக்குள்ள நம்ம வைக்கிறது இல்லை. ஆனால் நமக்கு தெரியாமல் சில விக்கிரகங்களை வச்சிருக்கிறோம். அதில் ஒன்று தான் இந்த மரம். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாரார் இதுக்கு பின்னாடி ஒரு சம்பவம் சொல்கிறாங்க. ஏன் நாங்கள் மரத்தை வச்சிருக்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்தார்? நம்ம மாட்டு தொழுவத்தில் அப்படின்னு சொல்கிறோம். அவர் மாட்டு தொழுவத்தில் பிறக்கலை, மாட்டு தொழுவத்தில் கிடத்தப்பட்டார். இங்கிலீஷில் ஹி லேய்ட் இன் எ மேஞ்சல்னு இருக்கும். அவர் மாட்டு தொழுவத்தில் வைக்கப்பட்டார் ஒழிய அவர் மாட்டு தொழுவத்தில் பிறந்தார்னு இல்லை. அப்போ அவர் எங்கே பிறந்தார்? எங்கேயுமே இடம் கிடைக்காததுனால இயேசு கிறிஸ்துவானவர் அவங்க அந்த சத்திரத்தில் இடம் கிடைக்காதனால ஒவ்வொரு இடமா அலைஞ்சிட்டு இருந்ததுனால ஒரு மரத்தடியில் தான் மரியாள் இயேசுவை பெற்றெடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவம் இருக்கு. இதுக்கு அவங்க எதை ஆதார வசனமாக கொண்டு வராங்கன்னா, உன்னதப்பட்ட 2ஆம் அதிகாரத்தில் உன் தாய் உன்னை கிச்சிலி மரத்தின் அருகே பெற்றாள் அப்படின்னு இருக்கு. அப்போ சாலமோன் அங்கே பிறக்கலை, ஏன்னா சாலமோன் அரண்மனையில் பிறந்தவர். ஸோ இது இயேசுவை தான் குறிக்குது உன்னத பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு மரத்தடியில் பிறந்தாரு. அந்த மரத்தடியில் இயேசு பிறந்ததுனால அந்த மரம் புனிதமான மரம்னு சொல்லி அந்த மரத்தை இப்போ சொல்கிறேன். இயேசு மரத்தடியில் பிறந்தது புனிதம்னா இயேசு மாட்டு தொழுவத்தில் வைத்ததும் புனிதம் தான். அப்போ நீங்கள் எல்லாருமே மாட்டு தொழுவத்தை தான் வீட்டில் வச்சு 4 மாடை கட்டி விடணும். அது சரியாக வருமா? மாட்டு தொழுவத்தில் நம்ம வைக்கிறது இல்லை, இப்போ மரத்தை மட்டும் வச்சுக்கிறோம். ஏன் வச்சுக்கிறோம்? அது கொஞ்சம் அழகாக இருக்குது, மாட்டு தொழுவம் கொஞ்சம் நாத்தமாக இருக்குது. இப்போ நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி இடத்தை மாற்றிக்கிட்டேமே ஒழிய இது எல்லாம் ஒரு வகையான கலாச்சாரத்தில் வந்தக்கூடியதான காரியங்கள். வேதாகமத்திற்கும் இதற்கும் எந்த விதமான அடிப்படை ஆதாரங்கள் கிடையாது. தேவன் எங்கே பிறந்தார் முக்கியம் இல்லை, நமக்குள்ளே பிறந்திருக்கிறாரான்றது தான் முக்கியம். இந்த கிறிஸ்மஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதனுடைய மெசேஜ் என்ன? இதனுடைய ஒரே நோக்கம் என்ன? இயேசு உனக்குள் பிறந்திருக்கிறார், நாம் அவருக்குள் மறுபடி பிறந்திருக்கிறோம். இதுதான் அதனுடைய ஒரே விஷயம். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு கேள்வியும் வசனமும் என்கிற பகுதியில் உங்களை நான் சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ.